மகர ராசி அன்பர்களே, மகர ராசியினருக்கு இந்த பயிற்சி எப்படிப்பட்டதானதொரு சூழலை கொடுக்க போகிறது? எல்லா வகையிலும் வெற்றிகரமான வாய்ப்புகளையும் அனுகூலத்தையும் இந்த பயிற்சி கொடுக்க இருக்கிறது. நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமையை கொடுக்க போகிறது. 7ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சூழலில் உச்ச நிலையோடு ராசியை வேறு பார்க்கிற மகத்துவம் வாய்ந்த பயிற்சியாக மகரத்திற்கு இந்த பயிற்சி இருக்கும். மனதளவில் இருந்து வந்த இனம் புரியாத பயம் கலக்கம் நீங்கும். சிந்தனை செயல்திறன் அதிகரிக்கும். எதிலும் கவனமாக உற்சாகமாக செயல்பட்டு வெற்றி காண இருக்கிறீர்கள். சுபகாரிய விஷயங்கள் நடப்பதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து போவது அனுகூலத்தை செய்யும். கூடுமானவரை அடுத்தவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. உறவுகளின் வழியில் இருந்து வந்த சங்கடங்கள் உறுதியாக விலகும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ஆசிரியர்களிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். விளையாட்டுத் துறைகளில் இருக்கிற நண்பர்களுக்கு புதிய அனுபவமும் பயணங்களால் அனுகூலமும் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு பணிபுரிகின்ற இடத்துல சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துக்கும் முழுமையான பலன் கிடைக்கும். எதிர்பார்த்த சில இடமாற்றங்களும் அலட்சியங்களும் விரயங்களும் ஏற்படலாம். பிரதிபலன் பார்க்காமல் செயலாற்றி பணியிடங்களில் மதிப்பு மிகுந்த சூழல்களை பெறக்கூடிய பயிற்சியாக உத்தியோகத்துறை அமைப்பினருக்கு இந்த பயிற்சி அமையும். வியாபாரத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் அதற்குண்டான சாதகமான சூழலும் இருக்கும். மறைமுகமான சில போட்டிகளை தெளிவாக புரிந்து கொள்வதற்கான சூழல்கள் உருவாகும். தொழில் சார்ந்த இரகசியங்களில் சற்று கவனமாக இருங்கள். உங்களுக்கு நெருக்கமானவர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும். பொதுவாக பக்குவத்தோடும் பொறுமையோடும் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இந்த பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு அமையப் போகிறது. கலைத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு இந்த பயிற்சி எப்படி இருக்கும்னா, அரசு சார்ந்த வழியில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். நடிப்புத் துறையில் சில சாதனைகள் புரிவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். போட்டிகளால் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்குவதற்கான தன்மைகள் எல்லாம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும். நண்பர்களால் அனுகூலம் உருவாகும். மக்களிடத்தில் நன்மதிப்பு அதிகரிக்கும். பொறுப்பை உணர்ந்து செயல்படுவது நல்லது. குறிப்பாக தன வரவுகள் சிறப்பாக இருக்கும். நினைத்ததை சாதிப்பதற்கான சூழல்கள் உருவாகும். கவனம் எப்படி இருக்கணும், எந்த விஷயத்தில் சிக்கல் ஏற்படும்னு கேட்டிங்கன்னா, எந்த நிலையிலுமே உங்களோடு மிக நெருக்கமாக இருப்பவர்களை கூடுதலாக கவனிப்பதும் சங்கடமான சூழல்களை தவிர்ப்பதும் நல்லது. பரிகார வழிபாடு, குலதெய்வம் வழிபாடு இப்படிங்கிறது உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு நல்லதொரு சிறப்புகளையும் அனுகூலத்தையும் கொடுக்கும்.